வேலூர் கம்பன் கழகத்தினுடைய தலைவரும் இராமாயண விழாக்கள் நடத்துவதற்காக மட்டுமல்ல, கம்பன் கழகம் தமிழை போற்றி அந்த உணர்வை மக்களிடம் வளர்ப்பதற்கும் கம்பன் கழகம் பயன்பட வேண்டும் என்கின்ற கருத்தினை என்றுமுள்ள தென்றமிழ் இயம்பு இசை கொள்வான் என்று சொன்ன கம்பனுக்கு இந்த தமிழ் என்றுமுள்ள தமிழ் என்று போற்றிய கம்பனுக்கு தமிழ் வாழ்த்து நடத்துவது என்பது அவனுடைய மனதிற்கு மிகவும் உகந்தது என்ற வகையில் நாம் எந்த விழா நடத்தினாலும் அந்த விழாக்கள் 2 நாள் 3 நாளில் முடிந்து போவதாக இருக்கக்கூடாது. ஆண்டு முழுவதும் தமிழை ஒட்டி பல்வேறு விழாக்களை நாம் நடத்தியாக வேண்டும் என்கின்ற புதிய கருத்தினை கம்பன் கழகத்திற்கு தந்து உங்களையெல்லாம் தமிழின் பெயரால் கூட்டி இருக்கின்ற தனித்தமிழுக்காக இயக்கம் கண்ட நம்முடைய மதிப்புக்குரிய விஐடி வேந்தர் கோ விஸ்வநாதன் அவர்களுடைய அருமை மைந்தன் அவர்களே, ஞானவேல் அவர்களும் ரெக்குமதி அவர்களும் தமிழ் தோன்றிய காலத்திற்கே போனார்கள். ஒருவர் சொன்னார், கதிரவன் எப்பொழுது தோன்றினானோ அவனோடு சேர்ந்து தோன்றிவிட்டது தமிழ் என்றார். இன்னொரு லெமூரியா கண்ட வரையிலும் போய் வந்தார். இவ்வளவு ஆழமான உணர்வு இந்த அவையிலே வெளிப்பட்டது குறித்து நான் பெரும் நெகிழ்ச்சி கொண்டேன். அத்தகைய தகுதி வாய்ந்த மனிதர்கள் இருந்து நடத்துகின்ற இந்த அவை மிகவும் பாராட்டுதற்குரியது. லக்கும்பதி அவர்களும், ஆடிட்டர் நிர்மல்குமார் அவர்களும், சு இளங்கோவன் அவர்களும், இனியன் சமரசம் அவர்களும் இத்தனை பேர் இந்த கழகத்திலே பேசுவதற்கு இருக்கிறார்கள். எல்லோரையும் 2 நொடி 4 நொடியில் பேசுங்கள் என்று சொல்லி அவர்களை விரட்ட வேண்டியதாக இருக்கிறது. முன்பெல்லாம் நான் இளைஞனாக இருந்தபோது நாடு முழுவதும் தமிழ் இயக்கங்கள் நடக்கும், தமிழ் மன்றங்கள் நடக்கும். இப்பொழுது எனக்கு தெரிய தமிழ் ஏறத்தாழ வேலூரையே தஞ்சமடைந்து விட்டதோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு வேறு இடங்களிலெல்லாம் தமிழ் கூட்டங்கள் இப்பொழுது நடப்பதில்லை. கோ விஸ்வநாதன் வைத்திருக்கிற தமிழ் இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும், வேலூரிலும் சரி சென்னையிலும் சரி, அங்கே கொண்டு போவது போக தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போனால்தான் மீண்டும் மறைமலடிகள் ஆற்றிய பணியை, பரிதிமார் கலைஞன் ஆற்றிய பணியை, தேவநேய பாவாணர் ஆற்றிய பணியை உணர்வாலும் அறிவாலும் செல்வத்தாலும் செழித்திருக்கின்ற கோ விஸ்வநாதனும் அவருடைய குடும்பமும் இந்த தமிழை நாடு முழுவதும் மீண்டும் கொண்டு போய் மீண்டும் அந்த தமிழ் புத்துணர்ச்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பணம் பெருக பெருக கோவில் கட்டுவார்கள், குடமுழுக்கு செய்வார்கள். இதுதான் நம்முடைய நாட்டில் மக்களுக்கு பழக்கம். ஆனால் செல்வம் பெருக பெருக அதை தமிழுக்கு பயன்படுத்த வேண்டும், பிறவற்றுக்கு பயன்படுத்த வேண்டும், கல்வி பெருக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு புதுமையான அமைப்பாக தனித்தமிழ் இயக்கம் கண்டு நாடு முழுவதும் இதற்கு செயலாளர்களை எல்லாம் ஏற்படுத்தி, இது காலத்தின் தேவை, ஓய்ந்து கொண்டிருக்கின்ற உணர்வை மீண்டும் தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம் என்ற வகையில் அவர்கள் இந்த தமிழ் இயக்க பணியை விஸ்வநாதன் செய்வதும், அவருடைய குடும்பம் அதே உணர்விலே பல்வேறு அமைப்புகளுக்கு அவர்களெல்லாம் தலைமை ஏற்று நம்முடைய கோவி செல்வம் போல கம்பன் கழக மேடையை கம்பனுக்காகவும் இராமாயணத்திற்காகவும் அதே சமயத்தில் தமிழுக்காகவும் பயன்படுத்துகின்ற பாங்கு ரொம்ப சிறந்தது. சோலை அவர்களை நான் இளம் வயதிலிருந்து அறிவேன். ரொம்ப தமிழின் மீது நிகரற்ற பற்றுடையவர். எந்த காலத்திலும் அவரும் காரைக்குடியிலே பழனியும் 2 பேரும் தமிழிலே மூழ்கி தெளிப்பார்கள். வேலூரிலே எங்கே தமிழ் முழக்கம் கேட்டாலும் அங்கே சோலை இருப்பார். இந்த அமைப்போடு ஒரு வெகு காலம் தொடர்பு கொண்டவர் தான். ஒரு காலத்தில் நம்முடைய குப்புசாமி முதலியார் இந்த மேடையிலே என்னை பல முறை ஏற்றியிருக்கிறார். நான் கம்பனை பற்றி பல காலம் பேசியிருக்கின்றேன். அவரோடு இருந்தவர்களெல்லாம் இப்பொழுதும் இந்த கம்பன் கழகத்தில் இருக்கிறார்கள். செல்வம் வந்தது என்பது கம்பன் கழகத்திற்கு ஆக்கம், தமிழுக்கு ஆக்கம். ஆகவே அவர்களை முதலிலே பாராட்டி
உலக தாய்மொழி நாள் என்று ஒன்றை கொண்டாடுகிறோமே, இதுபோல் தாய்மொழியை கொண்டாடுகின்ற பழக்கம் தமிழர்களுக்கு முன்பு இருந்ததா என்றால் இல்லை. நாம் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் என்கின்ற தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி எழுந்திருக்கின்றோமே, இந்த பழக்கம் தமிழர்களுக்கு இருந்ததா என்றால் இல்லை. கடவுள் வாழ்த்து எழுதிவிட்டு தன்னுடைய நூல் முழுவதையும் எழுதுகிற பழக்கம் நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்ததே தவிர, தன்னுடைய நூலிலே ஒரு தமிழ் வாழ்த்து என்று அது ஒரு 10 பக்கமோ 5 பக்கமோ அல்லது ஒரு அதிகாரமோ எழுதிவிட்டுத்தான் பிறவற்றை எழுத வேண்டும் என்கின்ற பாங்கு அன்றைய காலகட்டத்தில் இல்லை. இதற்கு காரணம் நான் சொல்லுகின்றேன், நம்முடைய எல்லா தமிழ் நூல்களையும் பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டில் மறைமலையடிகள் காலத்திற்கு பின்பு, மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை காலத்திற்கு பின்பு தான் தமிழ் வாழ்த்துக்கள் எழுகின்றன. ஏனென்றால் இதற்கு முந்தைய காலத்தில் தமிழுக்கு பகைமொழிகள் இல்லை. தமிழ் தன்னிலையில் அது பாட்டுக்கு வளர்ந்து கொண்டிருந்தது. தமிழை இயல்பாக மக்கள் போற்றி கொண்டிருந்தார்கள். ஆகவே தனித்து எடுத்து இந்த தமிழை போற்ற வேண்டிய கட்டாயம் பழந்தமிழர்களுக்கு இல்லை. திருவள்ளுவர் கூட தமிழை தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தியவரே தவிர, நம்முடைய செல்வமோ சோலையோ தமிழ் உணர்ச்சி கொள்வது போல திருவள்ளுவர் கொண்டார் என்று சொல்ல முடியாது. நமக்கு பகைமொழிகள் தோன்றிய பிறகு ஒரு வழியாக ஆட்சி மொழியாக இந்தியும், நம்முடைய பண்பாட்டு எதிர்ப்பு மொழியாக வடமொழியும் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி நம்முடைய தமிழ் சீரழிக்கப்பட்டுவிடும் என்கின்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் தமிழ் உணர்வு ஏற்பட்டது. தமிழின் வழியாக நமக்கு இன உணர்வு ஏற்பட்டது. மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லூர். எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும். தரம், உறுதி, மதிப்பு, நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லூர் அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன. வாருங்கள், நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள். அனைத்து வகையான ஃபார்ம் ஹவுஸ் வீடுகள் கட்டித்தரப்படும். தொடர்புக்கு ஓல்ட் நம்பர் 98, நியூ நம்பர் 98/A, பேங்க் மென்ஸ் காலனி, அழகிரி நகர், அலமேலு மங்காபுரம், சத்துவாச்சாரி, வேலூர். தொடர்புக்கு 7010680759. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.